ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4க்கான சில முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். டுடே டாபிக் 10th தமிழ் நூல்வெளி இயல் 7. மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர். சொல்லின் செல்வர், நாவலர், சிலம்பு செல்வர், சிலம்பு அறிஞர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சிலம்பு செல்வர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, மனுமுறை கண்ட வாசகம், எனது போராட்டம், வானம் வசப்படும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மாப்போசி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1956, 1966, 1976, 1986. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1966. சிற்றகல் ஒலி இடம்பெற்ற நூல். எனது போராட்டம், என் பயணம், என் விருப்பம், என் பாதை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, எனது போராட்டம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். மாப்போசி, செங்கல்வராயன், மங்களங்கிழார், மார்சல் நேசமணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மாப்போசி. மாப்போ சிவஞானம் வாழ்ந்த காலம் 1906 to 1955, 1906 to 1995, 1906 to 1966, 1906 to 1998. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1906 to 1995. மாப்போசி சிலை அமைந்துள்ள இடங்கள். திருத்தணி தியாகராய நகர், திருத்தணி திருநெல்வேலி, திருத்தணி கன்னியாகுமரி, திருத்தணி திருப்பதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, திருத்தணி தியாகராய நகர். மாப்போ சிவஞானத்தின் டேஷ் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டம், எனது போராட்டம், நம் போராட்டம், மாநில போராட்டம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, எனது போராட்டம். டேஷ் செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் அவர்களின் காலம் டேஷ். இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். இசை 1904 to 1993, போராட்ட 1905 to 1994, சிலம்பு 1906 to 1995, கவி 1907 to 1996. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சிலம்பு 1906 to 1995. மாப்போ சிவஞானம் அவர்கள் டேஷ் வரை சட்டமன்றவை மேல் உறுப்பினராகவும் டேஷ் வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். 1949 முதல் 1951, 1969 முதல் 1975, 1950 முதல் 1952, 1970 முதல் 1976, 1951 முதல் 1953, 1971 முதல் 1977, 1952 முதல் 1954, 1972 முதல் 1978. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1952 முதல் 1954, 1972 முதல் 1978. மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக டேஷாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை டேஷிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. 1966, தியாகராய நகர், 1970 எழும்பூர், 1972 ராயபுரம், 1974 அண்ணா நகர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1966 தியாகராய நகர். கூப்பா ராஜகோபாலன் டேஷாம் ஆண்டில் பிறந்தார். 1901, 1902, 1903, 1904. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1902. கூப்பா ராஜகோபாலன் டேஷ் என்ற ஊரில் பிறந்தார். கோவில்பட்டி, மன்னார்குடி, கும்பகோணம், மானாமதுரை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கும்பகோணம். கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் பற்றிய சரியான கூற்று எது? மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். 2. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகியன நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. 3. இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கூப்பா ராஜகோபாலன் அவர்களை சிறப்பித்துள்ளது. 1 மட்டும் சரி, 1, 2 மட்டும் சரி, 1, 3 மட்டும் சரி, 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1, 2 மட்டும் சரி. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை, ஆனி, ஆடி, தை.
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சித்திரை. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது நாகரிகம், கலை, உழுதல், பொன்னேர் பூட்டுதல். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பொன்னேர் பூட்டுதல். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட மன்னன் யார்? கணைக்கால் இரும்பொறை, இரண்டாம் ராஜராஜ சோழன், சுந்தர பாண்டியன், கரிகாலன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜராஜ சோழன். டேஷ் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. ஓவிய எழினி, சிற்பக்கலை, மெய்கீர்த்தி, பைஞ்சுதை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது? பல்லவர், பாண்டியர், முதலாம் ராசராசன், ராஜேந்திர சோழன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி முதலாம் ராசராசன். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஓவிய எழினி, சிற்பக்கலை, மெய்கீர்த்தி, பைஞ்சுதை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. இரண்டாம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியின் வரிகள் 81, 91, 101, 112. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 91. பல்லவர் கால கல்வெட்டும் பாண்டியர் கால செப்பேடும் சோழர் காலத்தில் என டேஷ் என பெயர் பெற்றது. மெய்கீர்த்தி, மெய்யுரை, நூல், செப்பம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மெய்கீர்த்தி. மெய்கீர்த்திக்கு முன்னோடியாய் திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் புறநானூறு, பதிற்றுப்பத்து, குறுந்தொகை, அகநானூறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து. டேஷ் இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஒருவரும் பெற்று போல ஆட்சி செய்தவன். இளஞ்சேரலாதன், இரண்டாம் ராஜராஜன், ராஜேந்திர சோழன், முதலாம் ராசராசன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜராஜன். சோழ நாட்டில் பிறந்தொழுவது இளமான்கள், யானைகள், மக்கள், கயற்குலம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கயற்குலம். அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது செப்பேடு, சிற்பங்கள், ஓவியம், மெய்கீர்த்தி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மெய்கீர்த்தி. செப்பமான வடிவம் பெற்றது கல்லிலக்கியமாய் அமைந்தது கல்வெட்டு, மெய்கீர்த்தி, செப்பேடு, இலக்கியம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மெய்கீர்த்தி. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை, உரைநடை, வசன நடை, செய்யுள் நடை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ உரைப்பாட்டு மடை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் பாரதியார், கம்பர், இளங்கோவடிகள், உமறுப்புலவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை, சூளாமணி, வளையாபதி, நீலகேசி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் கம்பர், கபிலர், திருத்தக்க தேவர், சீத்தலை சாத்தனார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஷ் ஆகும். இணை காப்பியம், முதற் காப்பியம், பிணை காப்பியம், இரட்டை காப்பியம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இரட்டை காப்பியம். இளங்கோவடிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சேர, சோழ, பாண்டிய, பல்லவ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சேர. சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30, 27, 33, 36. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 30. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 5, 7, 3, 9. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 3. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் கம்பர், கபிலர், திருத்தக்க தேவர், சீத்தலை சாத்தனார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருத்தக்க தேவர், புத்தமித்திரர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தில் டேஷ் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது. மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம், யுத்த காண்டம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி புகார் காண்டம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? மணிமேகலை, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியில் குறிக்கப்பெறும் நூல் பெரிய புராணம், மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை, மணிமேகலை சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி வளையாபதி, வளையாபதி சிலப்பதிகாரம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் ஒன்று கண்ணகி பாதை, சிலப்பதிகாரம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், ராமகாதை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்.
சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, நீலகேசி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மணிமேகலை. கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 2ம் சரி, கூற்று 2ம் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கூற்று 2ம் சரி. சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று குறிப்பிட்டவர். அனைத்தும் சரி. ஏபி சரி, ஏசிடி சரி, அனைத்தும் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.